கூப்பா பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏ ஐசரி கணேஷ் 3 பேரும் காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு போயிருக்கோம். சிறப்பு விருந்தினராக தான். அங்கே எல்லா சாதிக்கும் சமுதாயத்துக்கும் அரசியல் கட்சி இருக்குது, இவ்வளோ பெரிய வெள்ளாளர் கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு அதை சண்முகம் நடத்தணும். பொதுச் செயலாளர்களாக கூப்பா பழனியப்பனும் நம்முடைய ஐசரி கணேசனும் இருந்து வழி நடத்தணும்னு சொன்னாங்க. முதல் மாநாடு குடியாத்தம், தொடர்ந்து சென்னை மாநாடு. ஆகவே நம்முடைய சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புதிய நீதி கட்சியை தவிர அது நாங்கள் நினைத்து அது ஆரம்பிக்கவில்லை. அதைத்தான் நம்முடைய தளபதி அரிய அவர்கள் சொன்னார்கள், புதிய நீதி கட்சியை வலுப்படுத்துங்கள், அதில் 10 சீட்டு வாங்கி 10 எம்எல்ஏ போகணும். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று போனால் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க தான் சொல்ல முடியும். நம்ம இயக்கத்தை பற்றி, நம்ம சமுதாயத்தை பற்றி, நம்ம குறைகளை பற்றி நம்மளால் எடுத்து சொல்ல முடியாது. அதே போல் அதிமுகவில் போனால் புரட்சித் தலைவர் வாழ்க புரட்சித் தலைவர் வாழ்க தான். ஆனால் வெள்ளாளங்க சட்டமன்றத்திற்கு போனால் தான் வெள்ளாளனுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். அதுதான் ஒரு கான்செப்டாக எனக்கு முன்னால் பேசியவங்க எல்லாரும் பேசினாங்க.